கிறிஸ்துமஸ் தினமான இன்று உலகம் அழியும் என பரப்பிய செய்தியால் மேற்கு ஆப்பிரிக்கா முழுவதும் பீதியை ஏற்படுத்திய மதபோதகர் இபோனோவோ தற்போது வெளியிட்டுள்ள வீடியோவில் உலக அழிவை கடவுள் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளார் என அறிவித்துள்ளார். இன்று உலகம் அழியாதது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் பின்வருமாறு தெரிவித்துள்ளார். கடவுள் உலகை அழிக்க தீர்மானித்திருந்தார். ஆனால் நான் கடவுளிடம் மண்டியிட்டு அழுது மன்றாடினேன். மனித குலத்திற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தேன். எனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கடவுள் தனது கோபத்தை தணித்துக் கொண்டு உலக அழிவை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளார். போதகரின் இந்த முரண்பட்ட அறிவிப்பு அவரை நம்பி சென்று ஆயிரக்கணக்கான மக்களை கடும் அதிர்ச்சியிலும் விரக்தியிலும் ஆழ்த்தியுள்ளது. உலகம் அழியப் போகிறது என்று அச்சத்தில் பலரும் தங்கள் வீடுகள், நிலங்கள், கால்நடைகள் மற்றும் வாகனங்களை மிக குறைந்த விலைக்கு விற்று போதகர் அமைந்திருந்த பாதுகாப்பு கப்பல் பகுதிக்கு பொட்டி படுக்கைகளோடு சென்றிருந்தனர். இந்த நிலையில் தற்போது உலகம் அழியாததாலும் அழிவு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதாலும் சொத்துக்கள் இழந்த மக்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் நிற்கதியாகி நடுத்தெருவில் நிற்கும் நிலை உருவாகியுள்ளது. இது மக்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்கான ஒரு திட்டமிட்ட நாடகம் என பகுத்தறிவாளர்களும் ஏனைய மத தலைவர்களும் கடுமையாக சாடியுள்ளனர். போதகர் பொதுமக்களின் கோபத்திலிருந்து தப்புவதற்காகவே கடவுள் மனம் மாறிவிட்டார் என்று புதிய கதையை கூறுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சொத்துக்களை இழந்து பாதிக்கப்பட்ட மக்கள் போதகருக்கு எதிராக போலீசில் முறைப்பாடு செய்ய தயாராகி வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.